தமிழக மக்களுக்கு வணக்கம். இந்த நக்கல் நையாண்டியெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கி ரொம்ப சீரியஸாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஜாஃபர் சாதிக், இந்த போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கான். இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கே இது 2வது வீடியோ ஜாஃபர் சாதிக்கை பற்றி. எதனால் இதை போடுறோம் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு போதை மருந்து கடத்தினா ஒரு 50 கிலோ மாட்டுச்சு, 2500 கோடி ரூபாய்க்கு அந்த போதை மருந்தோட மதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நாம் கடந்த நாட்களில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். 2500 கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய தொகை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சுது. ஆனால் ஜாஃபர் சாதிக்கோட நெட்வொர்க் அப்படிங்கிறத பார்த்தா 2500 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு சில்லறை காசு மாதிரி தான் தெரியுது. அதாவது ஒரு 50 கிலோ போதைப் பொருள், அதாவது அந்த சூடோபெட்ரின் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இதோட மதிப்பு தான் 2500 கோடி. ஆனால் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட லோடு இதை ஏற்றிருக்கான். அவன் தேங்காய் துருவலில் வச்சு ஏற்றிருக்காங்க, சீ ஃபுட்டுங்கிற பேரில் ஏற்றிருக்கானுங்க. இஷ்டத்துக்கு வளையல் ஏற்றுமதி, அந்த ஏற்றுமதி, இந்த ஏற்றுமதின்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கி ஏற்றுமதி செய்கிறதுக்காகவே எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 7 கண்டத்துலேயும் கடத்தல் வியாபாரம் பார்த்துருக்கான். சாதாரணமாக இது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அப்படின்னு தான் எல்லாரும் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. ஆனால் இவன் வியாபாரம் செய்யாத கண்டமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உலகம் முழுக்க இவனோட நெட்வொர்க் அப்படிங்கிறது தலையே சுற்றுது. ஆளை பார்த்தா அம்மாஞ்சு மாதிரி இருந்துக்கிட்டு பல லட்சம் கோடி ரூபாய்க்கு இவன் பிஸ்னஸ் பண்ணியிருக்கான். இவனோட நெட்வொர்க்கை பார்த்துட்டு என்சிபி அதிகாரிகள் மிரண்டு போயிருக்காங்க. இந்த என்சிபி அதிகாரி பேட்டி கொடுக்குறாரு நேராக. ஏன்னா என்சிபி அதிகாரிகள் மிக 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 அரிதான வழக்கில் மட்டும்தான் நேரடியாக இது மாதிரியான பேட்டி கொடுப்பாங்க. அந்த பேட்டியில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவனை கிங் பின் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இவன் தான் கடத்தலுக்கே ராஜா அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த டேனின்னு ஒருத்தன் வருவான் பார்த்தீங்களா சிங்கம் படத்தில், அந்த மாதிரி இருந்திருக்கான் இந்த ஜாஃபர் சாதிக்கு. ஐயோ, இவனோட இவ்வளோ பெரிய கடத்தல் நெட்வொர்க்கு கண்டிப்பாக அரசியல்வாதிகளோட அதிகாரிகளோட துணை இல்லாமல் இவ்வளோ நாள் நடந்திருக்காது. ஏன்னா இது எல்லாமே பெரிய அளவில் நடந்ததுங்கிறது 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான். யார் இந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரணமாக இவனோட அப்பா பர்மா பஜாரில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அந்த காலகட்டத்திலேருந்தே பார்த்துருப்பீங்க. பர்மா பஜாரில் தான் இந்த வெளிநாட்டு டேப்பு, வெளிநாட்டு டெக்கு, வெளிநாட்டு கேசட்டு இதெல்லாம் கிடைக்கும். வெளிநாட்டு செண்டு, வெளிநாட்டு தைலம் இது எல்லாமே கிடைக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வெளிநாட்டு வாட்செலாம் கூட அந்த காலகட்டத்திலே வரும். இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர்ற பயணிகள்கிட்ட அவங்ககிட்ட எடுத்துகிட்டு வர்ற ஜாமானை ஒரு விலைக்கு வாங்கிட்டு அதை வெளியில் பர்மா பஜாரில் நல்ல விலைக்கு விற்கிறது. காலப்போக்கில் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, வியாபாரிகள் இவங்களாவே குருவிகளாக போக ஆரம்பித்தாங்க. இப்போ வெளிநாட்டில் போய் ஒரு ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 10 ஃபோனை வாங்கிட்டு வந்துடுறது. 10,000க்கு 10 ஃபோன் வாங்கினா 1 லட்ச ரூபா. இவனுக்கு ட்ராவலிங் ஒரு 10,000 தான் வரும். அதை இங்கே எடுத்துகிட்டு வந்தோன்னு வச்சுக்க, மொத்தமாக 1,10,000 15,000 தான் இவனுக்கு முதலீடு. ஆனால் இங்கே ஃபோனு 20,000 25,000ன்னு 2.5 லட்ச ரூபாய்க்கு கல்லா கட்டிடுவானுங்க. இதுதான் பெரும்பாலும் இந்த வியாபாரிகள் அப்படிங்கிறவங்க செய்வாங்க. இதில் நிறைய பேர் குருவிகளாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வெளிநாட்டுக்கு போவாங்க. அங்கே இத்தனை கிராம் தான் தங்கம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. இவங்க அதை தாண்டி தங்கம் எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கே விட இங்கே தங்க விலை கூட அப்படிங்கிறதால அங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே சேல்ஸ் பண்ணுறது. அது மாதிரி கம்ப்யூட்டர், லேப்டாப் எடுத்துகிட்டு இங்கே சேல்ஸ் பண்ணுறது. ஆப்பிள் ஐஃபோன் அங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே சேல்ஸ் பண்ணுறது. இதெல்லாம் நடக்கும். இதில் பெரிய அளவில் தங்கம் எடுத்துகிட்டு வர்றப்ப ஏர்போர்ட் அதிகாரிகளே செட்டிங் பண்ணியே அனுப்புவாங்க. அன்னன்னைக்கு ஒரு கோடு வேர்டு வச்சுக்குவானுங்க. இன்றைக்கி போகிறானுங்க அப்படின்னு வச்சிங்களேன், அந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கோடு வேர்டு இருக்கும். இப்போ ஒரு வியாபாரி அங்கேருந்து வரான் அப்படின்னா அவனுக்கு அங்கே அதிகாரி செட்டிங்கில் இருப்பான். எப்போ இன்றைக்கி என்னப்பா அப்படின்னா, இன்றைக்கி கோடு வச்சுருப்பானு, குருவி, கொக்கு, மயில், கோழின்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கோடு. அந்த கோடை சொல்லிட்டோம் அப்படின்னா அவனை மட்டும் செக் பண்ண மாட்டாங்க, அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸ்கேனிங்னு எதுவுமே நடக்காது, அவனை மட்டும் அனுப்பிடுவாங்க. இது மாதிரி செட்டிங்லாம் கூட நிறையா நடந்தது. இப்போல்லாம் சென்னை ஏர்போர்ட்டில் ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கிறாங்க. புது அதிகாரிகள், நல்ல நேர்மையான அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டதால் பெரிய அளவில் செட்டிங்லாம் எதுவும் இல்லாமல் இப்போ வியாபாரம் அப்படிங்கிறதே படுத்து கிடக்க, வியாபாரிகள் யாரும் வெளியில் போக முடியாத அளவுக்கு தான் இப்போ இருக்காங்க. ஆனால் 2021 காலகட்டத்தில் தான் இந்த நெட்வொர்க் ரொம்ப பெருசாக இயங்க ஆரம்பிச்சது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த 2019 கடைசியிலேருந்து 2021 வரைக்குமே இந்த கொரோனா பிரச்சனையால் விமானம் சேவை அப்படிங்கிறதே ரத்து செய்யப்பட்டுச்சு. இப்போ இந்த குருவிங்க, வியாபாரிங்க இவங்களுடைய மொத்த இதுவும் காலி ஆகிடுச்சு. அதே மாதிரி விமான நிறுவனங்களும் கூட நஷ்டத்தில் போகுது. எங்கே எவனுமே ஓட்டல, என்ன பண்ண முடியும், பயணமே நடக்கலை, எங்கேருந்து காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் அதிகாரிகள் மூலியமாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கொரோனாவுக்கு பிறகு விமானங்கள் போகிற சூழல் அப்படிங்கிறது இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருக்காங்க.
சரி 10 வியாபாரி போனாதாயா ஃப்ளைட்டுக்கே வருமானம் இப்போ ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் இஷ்டத்துக்கு விட்டு இதை பயன்படுத்திட்டு ஜாபர் சாதிக் சும்மா நின்று விளாண்டுருக்கான் ஆள். வியாபாரம் செய்யாத கண்டமே கிடையாது. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துன்ட்டு இங்கிட்ட ஆப்பிரிக்க நாடுகள்லாம் போதைப் பொருட்களோட சாம்ராஜ்யம். அங்கே வறுமை வேற வழி இல்லை. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிறது, போகிறது, வர்றதுன்னு உலகத்தில் இருக்கிற அத்தனை ப்ராடு பிள்ளைகாத்தனம் அத்தனையும் பண்ணியிருக்கான். இதோட கொடுமையோட உச்சம் என்னன்னா, சாதாரணமாக இவனோட பின்புலம் வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் சீடி கடை போட்டுக்கிட்டு இருந்தது நான் சொன்னேன் இல்லைங்களா. இந்த பழக்கம்தான் இவனுக்கு எந்த வழியாக போனால் என்னென்ன அதிகாரிகள்லாம் வந்து கரப்ட் ஆகிறாங்க. இப்போ ஒரு சீடி எடுத்துகிட்டு வரோன்னா ஒரு அதிகாரியை நம்ம செட்டிங் பண்ணி வைக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஆளுங்களை பயன்படுத்திட்டு நம்ம பெருசாக ஏதாவது செஞ்சால் என்ன அப்படின்னு இவனுக்கு இந்த போதை மருந்து தொடர்பான தொடர்புகள் கிடைக்க அதை கொரோனாவோட சேர்த்து பயன்படுத்திட்டு ரொம்ப சூப்பராக நின்று விளாண்டுட்டான். பொதுவாகவே இந்த வெளிநாட்டு ஜாமான் கொண்டு வர்றவங்க பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேயே வெளியே நிற்பானுங்க. வியாபாரி எப்பா ஏதாவது கொண்டு கொடுங்க அப்படின்னு அப்படியே வாங்கிப்பாங்க. இந்த எல்இடி டிவிலாம் அந்த காலகட்டத்தில் அப்படி தான் விற்றாங்க. இங்கே சாதாரணமாக எல்இடி டிவி இப்போ 10,000, 12,000, 15,000 கிடைக்குது ஒரு 42 இன்ச்சு டிவி. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 30,000, 35,000 இருக்கும். ஆனால் ஏர்போர்ட்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வருவோம் 10,000 தான் வாங்கிட்டு வருவோம். அங்கே போய் நாம் நின்று வாங்கினோம்னா ஒரு 15,000, அந்த வியாபாரி ஒரு 5,000 வாங்கி கமிஷன் வச்சு வேலையை முடிச்சிடுவோம். இப்படி ஆரம்பித்த நெட்வொர்க்கு அப்படியே போதை மருந்து கும்பலோட சேர்ந்து கொடி கட்டி பறந்துருக்கான். சாதாரணமாக இன்னைக்கு நேற்று கிடையாது இது. அந்த காலகட்டத்திலேயே இந்த ஜக்குபாயின்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த படத்தோட திருட்டு விசிடியை தயாரித்து விற்று இவனை குண்டாசில் கைது பண்ணியிருக்காங்க. குண்டர் சட்டத்தை உடைச்சிக்கிட்டு காசு தான் ஏகப்பட்டது இருக்குது. அது ஒரு மேட்ரா. அந்நியாரே மங்கை படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இவன்கிட்ட காசு இருக்குது. அப்போ ஒரு குண்டாசை உடைக்க அவன்கிட்ட பணம் இருந்திருக்காது. குண்டாசை உடைச்சி வெளியில் வந்திருக்கான். அதன் பிறகு மும்பையில் நடந்த ஒரு போதை மருந்து கடத்தல், கேட்டமைன் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருள் 38 கிலோ கடத்தி ஒரு குரூப் மாற்றிருக்கானுங்க. இது பல கோடி. இதில் ஜாபர் சாதிக்கோட தம்பி கைது செய்யப்பட்டிருக்கான், நூர்தீன் ஒருத்தன் கைது செய்யப்பட்டிருக்கான், இன்னொருத்தன் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கள வச்சு பிதுக்கில் ஜாபர் சாதிக் பேர சொல்ல ஜாபர் சாதிக் தலைமறைவு. அதன் பிறகு ஒரு வருஷமாக தலைமறைவாக இருந்துட்டு அதன் பிறகு வந்து இவன் ஏபி முன்ஜாமீன் ஆன்டிசெப்டரி பெயில் போட்டுட்டு வெளியில் வந்துட்டான். இவனோட பாஸ்போர்ட்டை முடக்கியாச்சு. பாஸ்போர்ட்டை முடக்கணுன்னே என்ன பண்ணியிருக்கான் இவன், துபாயில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அது வேற ஒருத்தன் மூலியமாக இவனே ஆரம்பிச்சிருப்பான். இவனோட பணம். அந்த நிறுவனம் வந்து அடிக்கடி ஒரு மீட்டிங்லாம் நடத்துகிறாங்க. நான் வந்து இந்த சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை வச்சுருக்கேன். அந்த நிறுவனம் வந்து என்னை மீட்டிங்க்கு கூப்பிட்ருக்காங்க. நான் தொழில் சார்ந்து அடிக்கடி வெளிநாடு போக வேண்டியது இருக்குது. முடக்கப்பட்ட என்னோட பாஸ்போர்ட்டை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஆனால் நீதிமன்றம் வந்து இதை ஏற்றுக்கிட்டு கொடுத்துருச்சு. உடனே இந்த என்சிபி அதிகாரிகள் மறுபடியும் வந்து மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. இவனுக்கு பாஸ்போர்ட்டை கொடுக்க முடியாது, இவன் பெரிய கடத்தல்காரன், இவனை விட்டுட்டிங்கன்னா எங்கன்னா வெளிநாடு ஓடிவிட்டான்னா இவனை கண்டுபிடிக்கவே முடியாது, இவனை திரும்ப பிடிக்கவே முடியாது, இவன் வந்து மிகப்பெரிய நாச வேலைகள்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு போய் இவனோட பாஸ்போர்ட்டை முடக்கிறாங்க மறுபடியும். இப்படி இருக்கிற சூழலில் இவன் இங்கே உக்காந்துக்கிட்டே அத்தனை ப்ராடு பிள்ளகாத்தனை வேலைகளையும் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். வளையல் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், தேங்காய் துருவல் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இப்படி ஏகப்பட்ட நிறுவனங்களை ஆரம்பித்து அது ஃபுல்லாகவே போதை மருந்து அப்படிங்கிறதான் போயிட்டு இருந்திருக்கு. நிச்சயமாக இது தமிழகத்தோட உளவுத்துறைக்கு தெரியாமல் நடந்திருக்கும் அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியல. ஏன்னா இது இப்போ திமுக ஆட்சி அமைந்த பிறகு தான் இந்த ஜாபர் சாதிக்கோட நெட்வொர்க் அப்படிங்கிறது மலைக்க வைக்கிற அளவுக்கு சுற்றுது. இதில் யோக்கிய சிகாமணி மாதிரி பேசினாம பாருங்க திரைப்பட இயக்குனர் அமீர் வாக்குமூலத்தில் வலுவாசிக்கு இருக்காரு. கிருத்திகா உதயநிதி எடுத்த மங்கை படம் இந்த போதை பொருள் பணத்தில் தான் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு இன்னைக்கு என்சிபி அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க. இப்போ என்சிபியோட பலம் என்ன அப்படின்னா, என்சிபி எந்த நேரத்தில் வேணாலும் யார் வீட்டுக்கு போனாலும் ரைடு நடத்தலாம், யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். அப்படி ஒரு அதிகாரமிக்க அமைப்பு இந்த என்சிபி. இப்போ இந்த என்சிபி அமைப்பு விசாரணைக்காக கிருத்திகா உதயநிதியை அழைத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் முதலமைச்சர் ஸ்டாலினே அழைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சம்மனை கொடுத்து வாடினா வந்து தான் ஆகணும். இதற்கிடையில் இந்த ஜாபர் சாதிக்கை வந்து விசாரணைக்கு ஆஜராக சொல்லி சம்மன் ஒட்டியிருக்காங்க. சம்மன் ஒட்டி இழுத்து பூட்டின ஊட்ட உடைச்சி இவங்க அம்மா ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா குடும்பமே பித்தலாட்ட குடும்பமாக இருக்கும் போல இருக்கு. எப்பா பாருங்க, முகத்தை பார்த்தா அம்மாஞ்சி மாதிரி இருந்துக்கிட்டு எம்மா வேலை பார்த்துருக்கானுங்க. இவனுங்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு டைரக்டர் அமீர் இவனோட நெட்வொர்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மோசமான நெட்வொர்க்.
பல லட்சம் கோடி சம்பாரிச்சிருக்கான். அரசியல்வாதிகள் செய்கிற ஊழல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. நீ வந்து ஒரு பாலம் கட்டி முடிச்சு பில்லாகி அப்ரூவல் ஆகி நீ ஒரு 10 கோடி அதில் நீ ஆட்டையை போட்டு பார்க்கலாம். ஆனால் உட்காந்த இடத்துலயே நான் பல லட்சம் கோடி ஆட்டையை போகிறேன்டான்னு நெட்வொர்க்கை விரிச்சு வெளுத்து விட்ருக்காங்க. கரெக்டான ஒரு ரூட்டை பிடிச்சிருக்காங்க. அண்ணன் போய் என்ன பண்ணுறான், திமுகவில் சேர்ந்துக்கிறான் ஜாபர் சாதிக். அயலக அணியோட மாவட்ட துணை அமைப்பாளர் சென்னையில். தம்பி சலீம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் போய் சேர்ந்துக்கிறான். பார்த்துங்க 2 பேரும் எப்படி கொள்கை கூட்டணி போட்டிருக்கானுங்கன்னு. கேட்டால் நாங்கள் பாசிசத்தை வேறு இருக்கிறோம். இதில் கொடுமையோட உச்சம் என்னன்னா, இவங்களை வச்சுக்கிட்டு தான் போதை ஒழிப்பு மாநாடு வேறு நடத்துகிறாங்க, போதை ஒழிப்பு உறுதிமொழிலாம் ஏற்கிறாங்க. எப்பேற்பட்ட குடும்பம் பார்த்துங்க. முதலமைச்சருக்கு போய் வெள்ள நிவாரண தொகையாக ஒரு தொகையை கொடுத்துட்டு வரான், மாநாட்டுக்கு நிதி கொடுக்குறான். என்னங்க நடக்குது? ஒருத்தன் கொண்டு வந்து, இப்போ நீங்கள் இருக்கீங்க, எனக்கு இப்போ நான் என்னோடய சப்ஸ்கிரைபர், நீங்கள் எனக்கு வந்து இப்போ ஒரு 10,000 பணம் அனுப்புறீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரையா நமக்கு 10,000 பணம் கொடுக்கணும்? ஃபோன் அடிப்பேன், எப்படியாவது நம்பரை கண்டுபிடிச்சோ ஃபோன் அடிப்போம். ஏங்க அப்படின்னா, இல்லைங்க உங்கள் சேனல் வீடியோ பார்க்குறேன், எனக்கு 10,000 பணம் கொடுக்கணும்னு தோணுச்சு. சரிங்க, நீங்கள் யார் என்ன இது இனிமேல் இதுமாரி அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட திருப்பி அனுப்பிச்சுடுவேன். நீங்கள் வற்புறுத்தினா அதை நான் வாங்கிப்பேன். ஒரு 10,000 அப்படிங்கிறது பெருசு இல்லை. அதுக்காக நான் கேட்குறேன்னு அர்த்தம் இல்லை, நீங்கள் அந்த அடிப்படையில் எடுத்துக்காதீங்க. என்னத்துக்காக அப்படின்னா, திரும்ப 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 எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா நான் எச்சரிக்கை ஆகணும். ஐயோ, என்னடா ஒருத்தன் பணம் தருமத்துக்கு எவன்டா கொடுப்பான்? எவனுமே கொடுக்க மாட்டான். சும்மா ஒரு டீ ஒருத்தன் வாங்கி கொடுப்பான், மிஞ்சி போனால் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுப்பான். லட்சமாக ஒருத்தன் கேட்குறப்பெல்லாம் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கான்னா, ஒன்று அவன் ஏதோ தப்பு பண்ணுறான், நம்மளை பயன்படுத்திக்க பார்க்குறான். ஏது இவனுக்கு இவ்வளோ பணம்? இவனை யார்? இதெல்லாம் நம்ம விசாரிக்கணுமா இல்லையா? அப்படி இல்லைன்னா நான் பெரிய பேராசைக்காரனாக இருக்கணும். கொண்டா எவ்வளோ கொடுத்தா என்ன, ஒரு வீழ்ச்சி வாங்கி சிக்கியிருக்காண்டா அப்படின்னு வாங்கி நான் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த திமுக கூட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேராசை பிடிச்ச கூட்டம் அப்படிங்கிறத நாம் மறுக்கவே முடியாது. காலமாக அப்படி தான். இந்த கருணாநிதி அவரோட பிறந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், எல்லாரும் கொண்டு வந்து பணமாலெல்லாம் போடுவாங்க. அவருக்கு எல்லாத்தையும் வாங்கிப்பார். ஆடு கொண்டாந்து கொடுப்பாங்க, வேணுங்கிறத வாங்கிக்கிறாரு. ஆனால் மூத்த முன்னோடிகளுக்கு இவருக்கு ஆளுக்கு 10 ரூபா தான் கொடுப்பாரு. ஏன் இப்போ 500 கட்டு இல்லை, ஆளுக்கு 500, அதை கூட கொடுக்க மாட்டாங்க. தான் கையிலேருந்து போனால் 10 ரூபா தான் போகணும். அடுத்தவங்க கையிலேருந்து வந்ததுன்னா எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி அரிச்சு போடுவோம். இந்த மாதிரி தான். இந்த பேராசையோட விளைவு தான் இன்னைக்கு வலுவாக சிக்கியிருக்காங்க. இதில் பல மூத்த அதிகாரிகளும் சிக்க போகிறாங்க. இன்னைக்கு வாக்குமூலம் கொடுத்ததை பார்த்து பல விஐபிக்கள் எல்லாருமே ஜெயிலுக்கு போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு சாதாரணமான சீடி கடை வச்சு இருந்துட்டு பிளாட்ஃபார்மில் பர்மா பஜாரில் கடை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தன் பல லட்சம் கோடி 7 கண்டத்துக்கும் போதை மருந்து விற்று சம்பாதிச்சிருக்கான். அவனை காப்பாற்றுறமே நீங்கள் ஒரு ஆட்சியாடா நடத்துறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா? ஆனால் இந்த விஷயத்தை ஏஜென்சிஸ், விசாரணை ஏஜென்சி சும்மா விடுறதாவே இல்லை. ஏன்னா இவ்வளோ பணம் இவன்ட்ட இருக்குங்கிறப்ப நிச்சயமாக மணி லாண்டரிங் நடந்திருக்கும். அடுத்து இடி வருது, அடுத்து சிபிஐ வரும், ஏற்கனவே என்சிபி வந்துருச்சு, ஒவ்வொன்றா வரும். இன்னுமே ஒரு நொடி கூட திமுக தலைமையில் ஒருத்தன் கூட நிம்மதியாக தூங்கவே முடியாது. பாராளுமன்ற தேர்தல் கூட நீங்கள் அப்புறம் தான் வேலை செய்யணும். ஆளாளுக்கு போய் முன்ஜாமீன் எடுங்க. வந்து ராத்திரியில் பூந்து கிழின்னு கிழிப்பானோ கேள்வி பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருங்க. வலுவாக ஆப்பை தேடி போய் நீங்களே உட்காந்துருக்கீங்க. அந்த ஆப்புக்கு பேர் தான் அப்துல் ஜாபர் சாதிக். மாட்டிக்கிட்டீங்க. நல்லா ஆழமாக சொருவாங்க, பார்த்து ரசிப்போம். எப்பெல்லாம் திமுக கதறுதோ அப்பெல்லாம் நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களில் நானும் ஒருத்தன். அதனால் இதை ரசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு, இந்த ஜாபர் சாதிக் மாதிரியான ஆட்களுக்கு கடுமையான தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கணும். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து என்ன நடக்குது, இதோட அடுத்த கட்ட நகர்கள் எப்படி போகுது அப்படிங்கிறதோட உங்களை சந்திக்கிறேன்.